வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் அரியப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட மேல்மருவத்தூர் டு சென்னை செல்லும் வழியாக அமையப்பட்டிருந்த சனீஸ்வர பகவான் கோயிலின் சுற்றுச்சுவர் நேற்று அதாவது 20/7/2025 அன்று இடிக்கப்பட்டிருந்தது. நான் கூட ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி தான் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுச்சுவர்லாம் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சேன். ஆனால் அது உண்மை கிடையாது. அங்கே இருக்க பகுதி மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது இது மாதிரி அந்த வழியில் ரோடு வரப்போகுது, அதனால தான் இடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்க. ஆனால் அதுவுமே உண்மை கிடையாது. அதாவது அந்த கோயில் அமைந்துள்ள பகுதிகள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு சொந்தமான இடமா. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குது. எங்கெல்லாம் பிடபிள்யூக்கு சொந்தமான இடமெல்லாம் பொதுமக்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வைக்கிறாங்க, அந்த இடத்தெல்லாம் மீட் எடுக்கணும். இந்த பிடபிள்யூனா என்னன்னா, அதாவது நீர்பிடிப்பு பகுதி, மேச்சக்கால் புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே மீட் எடுக்கணும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சோத்துப்பாக்கத்தை சேர்ந்த ராஜா என்ற தனிநபர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இங்கே ஒருத்தர் தனிநபர் கோயில் நடத்திட்டு வராரு, இந்த இடம் அரசாங்கம் சொந்தமான இடம்னு ஏற்கனவே பெட்டிஷன் போட்டிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மீட் எடுக்கணுன்ற ப்ராசஸ் இருந்ததுனாலையுமே அரியப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட அலுவலகத்துல இருந்து ஒரு நோட்டீஸ் இந்த கோயில் நிர்வாகத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 15 நாளுக்குள்ள இதை எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால ஏற்கனவே நிலுவையில் இருந்தாலும் அதனால கடுப்பான அந்த பூசாரி முருகன் என்றவர் நள்ளிரவு 12 மணி அளவில் அந்த கோயிலுக்கு உட்பட்ட அந்த கருவறைக்குள்ள இருக்கும் பார்த்தீங்கன்னா சிலையை மட்டும் அந்த பூசாரி எடுத்துக்கிட்டு மீது எல்லாத்தையும் அவரே ஜேசிபி வச்சு இடிச்சிடறாரு பாதி இடங்களை. அது மறுநாள் காலையில் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் போய் பார்த்து உடனடியாக மீதி இருக்க எல்லா இடத்தையும் அவங்களே ஃபுல்லாகவே வாஷ் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் நடந்த உண்மை. இது மாதிரி வீடியோக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.